காலத்தின் அடையாளமாக இன்று மாறியுள்ள கேரல்ஸ் கார்னிவலின் இன்றைய தலைமுறைக்கு தெரிந்த பிரம்மாண்ட வடிவத்தை விட மிகவும் எளிமையான தொடக்கத்திலிருந்தே வளர்ந்து வந்தது. இன்று போல் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி டிஜே இசையுடன் நகரம் முழுவதும் ஊர்வலமாக செல்லும் நிகழ்ச்சியாக இந்த கேரல்ஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்கவில்லை. 1996ஆம் ஆண்டிற்கு முன்பே தூத்துக்குடியில் கேரல்ஸ் பாடும் மரபுதான் இருந்தது. அக்காலத்தில் லாரி, டெம்போ போன்ற வாகனங்களில் தீம் அடிப்படையில் அலங்காரம் செய்து கேரல்ஸ் பாடல்கள் பாடி சென்றனர். ஆனால் அது இன்று போல் பிரம்மாண்ட அணிவகுப்பாக நடக்கும் விழாவாக இல்லாமல் சிறு சிறு குழுக்களாகவே நடைபெற்றது. இது குறித்து OLS கேரல்ஸ் குழுவை சேர்ந்தவர்கள் கூறுகையில், கெரால் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அது எங்களுக்கு முந்தைய ஜென்ரேஷன் அவங்களும் கெரால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அதாவது ரிக்ஷா, மாட்டு வண்டி அப்படின்னு அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கெராலுங்கிறது குரூப் வைஸா வந்துச்சு. குரூப் வைஸ்னா ஒரு பாரிஸ்லயே ஒரு 5 குரூப் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி அவங்க குரூப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கெரால் எடுத்தாங்க. அது அப்படியே நாளடைவுல 98ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாரிஸ் மூலியமா ஒரு இது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி தான் 98ல OLSன்னு எடுத்தாங்க கெரால். அதுதான் நிறைய பையன்க ஒரு 60-70 பையன்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி மணியை கலெக்ட் பண்ணி எடுத்ததுதான் 98 OLS கெரால். அதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு OLS. அதுக்கப்புறம் 99ல ராயல் மரக்குடின்னு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2000ல இருந்து 2005 முடிய யாரும் எடுக்கல, எந்த எதுவும் எடுக்கல. 2006ல தான் OLS திரும்ப ஸ்டார்ட் ஆகிச்சு. தீம்ஸ் எடுத்தாங்க, தீம்ஸ் பண்ணி கெரால் எடுத்தாங்க. அதுல இருந்து இன்னும் வரைக்கும் OLS எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த கெரால் எடுக்கும்போது OLS எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணி கெரால் எடுக்காங்களோ அதே மாதிரியே திரேஸ்புரமும் அவங்களுக்குள்ள தகுந்த மாதிரி அவங்களும் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அவங்க வெளியே கொண்டு வரல, கண்டென்ட்டை உள்ளுக்கே வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் நிறைய செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் OLS தான் வெளியே கொண்டு வந்தாங்க. நம்ம வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வெளியே கொண்டு வந்ததுதான் 98. அதுக்கப்புறம் 2006ல தீம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 26 வருஷமா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கலெக்ட் பண்றது நாங்க விருப்பப்பட்டவங்க கொடுக்கறது தான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி. இதுல கட்டாயம் எதுவுமே கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு இதுல ஸ்பான்சர் கொடுத்திருக்காங்க. நிறைய ஹிந்து ஆட்களும் நிறைய செய்திருக்காங்க. இதுல ஸ்பான்சர்ங்கிறது ஹிந்து ஆட்களும் நிறைய செய்திருக்காங்க. இங்க கப்பல் போறவங்க நிறைய பேர் இருக்கனால அவங்களும் தனிப்பட்ட முறையில கொடுப்பாங்க. கெராலுங்கிறது ரிலிஜியஸ் பத்தி உள்ள கெராலுங்கிறது ஆக்சுவலா கிறிஸ்து பிறப்புக்கு உள்ள இதை கொண்டாடுறதுதான் கெரால். ஆனா இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு வருஷம் சாண்டா கிளாஸா ஒரு முஸ்லீம் பையனையே போட வச்சிருக்கோம். அவனே விருப்பப்பட்டு நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காப்ல. ஏன்னா அப்ப எங்க கூட்டம் முஸ்லீம் பையங்களும் கெரால்ல ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்களும் இதுல நாங்களும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு வருஷம் அவனே சாண்டா கிளாஸ் போட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட் எல்லாம் கொடுத்தாப்ல. இது ரிலிஜியன் சம்பந்தப்பட்டது கிடையாது, தனிப்பட்ட முறையில சம்பந்தப்பட்டதுதான். ஆனா தனிப்பட்ட ரிலிஜியன் இவங்கதான் செய்வாங்கன்னு கிடையாது, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றது. இது ஊர் சம்பந்தப்பட்டது. அதான் எப்படி நிப்பான் தீம்ஸ் ரொம்ப பெரிய தீம்ஸ். நாங்க பனிப்போர் மாதிரிதான், அதாவது ஒரு காம்படிஷன் மாதிரிதான். ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவை தான் பெஸ்ட்ன்னு சொல்ற அளவுக்கு நாங்க பண்ணணும். அதுக்காண்டி தீம்ஸை ஒரு 24ஆம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாம 24ஆம் தேதி 3 மணி 4 மணிக்கு தான் தீம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். அதுமே 60% தீம்ஸ் தான் தெரியும், என்ன பண்ண போறாங்கிறது தெரியாது. அதனால அதுக்கு ஒரு 60 நாளைக்கு முன்னாடியே நாங்க வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். கெரால்ங்கிறது வேற. கெரால்ங்கிறது அவங்க சும்மா ஒரு குரூப் வைஸா பாரிஸ்ல ஒரு 10 பேர் சேர்ந்து வீட்டுல போய் பாட்டு பாடுறது அவங்க கெரால்ங்கிறது. இது கோவாலையும் நடக்கும். ஆனா அவங்க இதே மாதிரி வெஹிக்கிள்லாம் டெக்கரேட் பண்ணி டான்ஸ் ஆடிலாம் போக மாட்டாங்க. கிறிஸ்மஸ் சாங்ஸ் மட்டும் வீடுல உள்ள அவ்வளவு வீட்டுக்கும் போவாங்க. இந்த கெரால் கார்னிவல்ங்கிறது தூத்துக்குடி மட்டும்தான், வேற எங்கேயும் நடக்காது. ஆனா ஒரு வருஷம் மணப்பாட்டுல இருந்து பாரிஸ் மூலியமா வந்தாங்க. அது ஒரு 35 வருஷம் இருக்கும். 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கடற்கரை சைடுல உள்ள கோயிலுக்கும் அவ்வளவு கோயிலுக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு தெரியாது. ஆனா இங்க வந்தது ஜனவரி 3ஆம் தேதி வந்தாங்க. இதை பாக்குறதுக்கு இங்க சவுத் மதுரையில இருந்து
லாஸ்ட் இயர் வந்து சென்னையில இருந்து கூட 3 மெடிக்கல் காலேஜ் வந்ததா எங்களுக்கு கேதர் மெசேஜ் தான், கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியல அது. ஆனா எப்படியும் ஃப்ரம் ஸ்டார்ட் அந்த மார்க்கெட்ல இருந்து அந்த நாங்க முடிய கிரவுட் எப்பவுமே இருக்கும். அதாவது வண்டி எங்களோட கார்னிவல் போறதே ஒரு 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 ரொம்ப கொண்டு போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க கொண்டு போவோம். ஏன்னா அவ்வளவு கிரவுட் இருக்கும். அதுல போலீஸால கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு கிரவுட் இருக்கும். எல்லாத்துக்குமே போலீஸ் கூட தான் செக்யூரிட்டி மாதிரி வருவாங்க அவங்க. வேறங்க